அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரர்களால் நபி வழியிலே 5 திருமணங்கள் நடப்பது இந்த வட்டத்தில் இதுதான் முதல் தடவை. ஏதோ 5 திருமணங்கள் நடப்பதில் நாம் பார்த்திருக்கிறோம் என குறிப்புக்கு சொல்றேன். 5 திருமணங்கள் நடப்பதை நாம் இந்த ஊரில் கண்டிருக்கிறோம். அவைய திருமணங்கள் எப்படி எல்லாம் இருந்தது, இப்போது நாம் நடத்திக் கொண்டிருக்கின்ற திருமணங்கள் எப்படி இருப்பதையும் பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த 5 திருமணங்களை ஏற்பாடே செஞ்சோம். மௌலவி பி. ஜெயலலிதா மௌலவி அவர்கள் எமது திருமணத்தை நாம் தனியாகத்தான் நடத்துவோம் சொன்னாங்க. இடையில இருந்ததுனால நம்ம எச்சரிக்கிறோம். நான் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நகர தலைவராக இருப்பதனால் நாம் அதுல கலக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எனது திருமணத்தை நாங்கள் தனியாக தான் நடத்திக் கொள்வோம், ஒன்னா வச்சு பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியா இருந்தாங்க. பிறகு சகோதரர் சிராஜ் அவர்கள் இப்போ ஒரு திருமணத்தை நடத்திட்டு நாளை கழிச்சு இன்னொரு திருமணம் வச்சா 2 செலவு, ஒரு செலவு. நீங்க செலவை குறைக்கக்கூடிய ஒரு ஜமாத்து எங்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் அதிலையும் செலவை குறைக்கலாமே அப்படி என்ற கருத்தை வைத்த போது நாம் சகோதரர் மௌலவி பி. ஜெயலலிதா அவர்களோடு எடுத்து சொல்லும் போது ஒரு மனதாக அனைத்து குடும்பத்தினர் ஒரு மனதாக ஒப்புக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த 5 திருமணம். ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட 5 திருமணம் தான். மகனுடைய செலவு எல்லா செலவையும் நீங்க பந்திருந்து வெளியே போட்டு எல்லா எடுத்தாலே ஒரு நபர் 520 ரூபாய் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். 10 குடும்பமாவது 5 திருமணம் சொன்னா 10 குடும்பமாவது 10 குடும்பத்துக்கும் இந்த மகானுடைய கணக்கு தீர்க்கணும்னு வச்சுக்கோங்க. மகான்கள் அதையும் கேன்சல் பண்ணி விடலாம், இருக்கிறவர்கள் அதையும் கேன்சல் பண்ணிவிடலாம். 520 ரூபாய் ஒரு நபருக்கு செலவு தான். ஏன்னா நீங்க இது இந்த வட்டத்தோட நின்றது இல்லை, எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. திருமணத்தை அவ்வளவு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக இந்த தகவல் நம்ம எச்சரிக்கிறோம். இப்போ திருமணம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில மௌலவி பி. ஜெயலலிதா இவர்கள் இஷ்டப்படுகிறார்கள். இது போடாம இருக்கோ, நீ ஆஃப் பண்ணியே பேசிருக்கிறீ உங்களுக்கு இல்லைங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே 5 திருமணங்களை எளிமையாகவும் சிக்கனமாகவும் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம், இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக திருமணம் என்று சொன்னால் அதிலே முதலாவதாக நம்முடைய சமுதாயத்தினுடைய பார்வை பொருளாதாரம் பற்றியதாகத்தான் இருக்கிறது. திருமணத்தை ஒரு வியாபாரத்தை போலவும் பொருளாதார நிலையை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலை போலவும் நம்ம சமுதாயம் கருதுகிற காரணத்தினாலதான் சமுதாயத்தில் வரதட்சணை தாண்டவம் ஆடுகிறது.
ஒரு பெண் குழந்தை பிறந்தால் பிறந்ததில் இருந்தே திருமணத்திற்காக பட்ஜெட் போட வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. குழந்தையா பிறக்கும் பொழுதே சேமிக்க ஆரம்பித்தால் தான் ஒரு பெண்ணை கரை சேர்த்து கொடுக்க முடியும் என்கிற அளவுக்கு இது பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்தி அதை மையப்படுத்தியதாக இந்த திருமணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த திருமணத்தை செய்கின்ற பொழுதே மணமகன் வீட்டாருடைய பொருளாதாரம், மணமகள் வீட்டாருடைய பொருளாதாரம் எவ்வளவு நமக்கு தருவார்கள், பிறகு எவ்வளவு கிடைக்கும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அனுகூலங்கள் என்ன, இதைத்தான் அடிப்படையாக வைத்து பேரங்களும் பேசப்படுகின்றன. அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த இறைவன் நமக்குரிய ரிசுக்கை, நமக்குரிய செல்வத்தை நம்மை படைப்பதற்கு முன்னாடியே தீர்மானித்து விட்டான் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாத காரணத்தினால்தான் திருமணத்தை ஒரு வியாபார பொருள் மாதிரி நம்ம ஆக்கியிருக்கிறோம். திருமணத்தை வைத்தாவது நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறோம், நமக்கு முடியாவிட்டாலும் வேற ஒரு குடும்பத்தினுடைய தயவிலாவது நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வோம் என்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தருவான், நிச்சயமாக நமக்கு ரிஸ்க் என்ன அளந்து போட்டிருக்கிறானோ அது கிடைத்தே தீரும் என்கிற நம்பிக்கை இல்லாத இது முக்கியமான காரணம். இதை நம்ம நம்பணும். எதை நம்பணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவள் மூலமாக வருகிற பொருளாதாரத்தை கொண்டுதான் ஒரு ஆணுடைய நிலை உயரும் என்று அல்லாஹ் ஆக்கவில்லை. அப்படி நம்ம எதிர்பார்ப்பது தவறு. அல்லாஹ் நினைத்தால் சாதாரணமான 2 ஏழை குடும்பங்கள் திருமணம் செய்து கொண்டால் கூட அவரவருக்குரிய ரிஸ்கை அல்லாஹ் அவர்கள் கையிலே கொடுப்பான். இந்த நம்பிக்கை மாத்திரம் நமக்கு ஆழமாக வந்துவிட்டது என்று சொன்னால் திருமணத்திற்காக 20 ஆண்டு 15 ஆண்டு பட்ஜெட் போட வேண்டிய தேவையே இருக்காது. இதற்கு சான்றாக சில நம்முடைய ஊரில் உள்ள சில எங்கள் தொடர்பான சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும். முதலாக இந்த ஊரிலே என்னுடைய அண்ணன் மூத்த சகோதரர் காலம் சென்ற அலாவுதீன் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது நாங்க எந்த வரதட்சணையும் வாங்கவில்லை. இந்த வரதட்சணை வாங்கவில்லை என்பதையே ஜமாஅத்தினுடைய பிரமுகர்கள்லாம் ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க. ஏதோ ஒரு தவறான ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்பவர்களை எப்படி பார்ப்பார்களோ, அது எப்படி நீங்க வாங்காம இருக்கிறது, எல்லாரும் வாங்கும்போது நீங்க மட்டும் எப்படி என்ற அளவுக்கெல்லாம் அன்றைக்கு ஒரு விமர்சனங்கள் வந்தது. அது அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் என்று கேட்டா, இவங்களுக்கு எங்க அம்மா பேர் மரியம் பிவி, மரியம் பிவிக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளையா இருக்கிறது, அதனால தைரியமா என்ன செய்யறாங்க, வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றாங்க, பிறகு அவர்கள் பொம்பளை பிள்ளை எல்லாம் பெறும் பொழுது சேர்த்து அனுபவிப்பாங்க என்கிற மாதிரி எல்லாம் எங்கள் காது படவே என்ன செய்தார்கள், பேசினார்கள். அப்ப என்னுடைய திருமணத்திலும் நாங்கள் வரதட்சணை வாங்கவில்லை, என்னுடைய தம்பியுடைய திருமணத்திலும் வரதட்சணை வாங்கவில்லை. இப்படி எல்லாம் நடந்த பிறகு நாங்கள் என்ன நம்பணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்தால் நமக்கு அப்படி ஒரு திருமணம், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் வரதட்சணை கொடுக்கிற நிலைமைக்கு அல்லாஹ் தள்ள மாட்டான். நம்ம நம்பணும். ஆம்பளையா இருந்தா வாங்காம இருந்துடலாம், பொம்பளையா இருந்தா நீ கொடுக்காம இருக்க ஏழுமா, எவனாச்சும் வருவானா, ஒத்துக்குருவானா, மக்கள்கிட்ட இந்த மாற்றம் ஏற்படுமா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டார்கள். நாம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து செஞ்சோம், நிச்சயமாக அல்லாஹ் அந்த நிலையை தருவான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொன்னார்கள், இந்த லன்னி அபதி பி, ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் சொல்வதாக ஒரு அடியான். அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்வானா? செய்ய மாட்டான். அல்லாஹ் நிச்சயமா செய்வான் நினைக்கிறீங்களா? செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், கடுமையான நோய் வருகிறது, இதெல்லாம் குணமாகாது, இதெல்லாம் அல்லாஹ் குணமாக்குவானா என்று ஒருவன் நினைத்தால் அவனுக்கு அந்த நோய் குணமாகாது. அல்லாஹ் அப்படித்தான் நினைக்கிற, அப்படியே விட்டுறான் உன்னைய அப்படின்னு சொல்லிடுவான். அல்லாஹ் நிச்சயமா குணமாக்குவான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை வைத்து, உறுதியான நம்பிக்கை வைத்து நம்ம இருந்தால் அதற்கு ஏற்றவாறு அவனுடைய நடவடிக்கையும் என்ன செய்வான், அல்லாஹ் அமைக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதிமொழி தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமணத்தை பற்றி சொல்லுகிற ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இயகுனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, இவர்கள் ஏழைகளாக இருந்தால், காசு இல்லைன்னு தானே போய் டவுரி வாங்குறீங்க, வசதி இல்லைங்கிற காரணத்தினால தானே இன்னும் கொஞ்சம் வசதியை பெருக்கிறது ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஏழைகளா இருந்தா கூட திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் என்று திருக்குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது, உத்தரவாதம் தருகிறது.
இப்படி நடந்த பிறகு என்னுடைய சகோதரர் காலமாகி விடுகிறார், என்னுடைய அண்ணன் இறந்து விடுகிறார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். இப்ப எங்க அண்ணன் வரதட்சணை வாங்காம திருமணம் செய்து விட்டு போன என்னுடைய அண்ணனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, 2 பெண் குழந்தைகள். உங்க எல்லாரும் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் வரதட்சணை கொடுக்காமலேயே திருமணம் செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்தானா இல்லையா? எங்களுக்கு தந்த மாதிரி அல்லாஹ் மற்றவங்களுக்கு தருவானா இல்லையா? என்னுடைய மூத்த சகோதரர் இறந்து அப்போலாம் இந்த மாதிரி பெரிய எழுச்சி எல்லாம் வராத காலம். இப்ப இன்னைக்கு பயங்கர எழுச்சியான ஒரு நேரம். அப்ப இந்த வரதட்சணை வாங்குறது பெரிய வாங்குறதுதான் புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே என்னுடைய அண்ணனுடைய மூத்த மகளுக்கும் நாங்கள் வரதட்சணை கொடுக்காமலேயே, பொம்பளை பிள்ளை இருந்தா நீ கொடுக்காம இருப்பியான்னு கேட்டாங்கல்ல, ஆமா கொடுக்காமலேயே திருமணம் செய்கிற வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அந்த அருள் செய்தானா இல்லையா? அதற்கடுத்து என்னுடைய 2வது மகளுக்கு திருமணம் செய்கின்ற பொழுதும் நாங்க வரதட்சணை கொடுக்கல. நாங்க எப்படி வரதட்சணை வாங்காம இருந்தோமோ, என்னுடைய அண்ணனை இறந்த பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகளா இருக்குது என்ற ஒரு நிலையில எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வரதட்சணை கொடுக்கிற நிலை வந்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்யல, நம்ம வாங்காம அல்லாஹ் அந்த உதவி செய்வான் நம்பணும்ல, அதுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? இப்படி இந்த வரதட்சணை கொடுக்காமலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கெல்லாம் வரணும் என்று ஆசைப்பட்டீர்களேயானால் ஆண்களும் ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் உறுதியான முடிவு எடுக்க வேண்டும். நமக்கு பெண் குழந்தை இருக்க நம்ம என்ன செய்யறது என்று பார்க்காமல் அல்லாஹ் அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று நம்பிய காரணத்தினால் அப்பவே 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரதட்சணை கொடுக்காமலேயே திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே சொந்த பந்தங்கள் எங்களோட சம்பந்தம் வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்ப நம்ம ஏகத்துவ கொள்கையை சொன்னோமோ அதுக்கு பிறகு எந்த ஒரு குடும்பத்திலையும் வரதட்சணை வாங்க மாட்டார்கள், எந்த ஒரு கொடுக்கல் வாங்க நடக்காது. அது மாதிரி நடக்கிற காரணத்தினால இன்றைக்கு என்ன நிலைமை, ஒரு சபையில ஒரு நேரத்தில் இந்த சின்ன ஊர்ல மாநில அளவில் திரட்டி 5 கல்யாணம் நடத்தல, ஒரு சின்ன ஊர்ல ஒரு சபையில ஒரு நேரத்தில் 5 குடும்பம் 10 குடும்பம் 5 மாப்பிள்ளை 5 பொண்ணு 10 குடும்பத்தார் வரதட்சணை வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஊர்ல ஒரு நேரத்தில் இப்படி எல்லாம் செய்து காட்டுகிறான் என்று சொன்னால் நம்ம என்ன அல்லாஹ் நினைத்தால் மனமாற்றத்தை செகண்ட்ல ஏற்படுத்திடுவான். இன்னைக்கு எவ்வளவு வரதட்சணை இல்லாத திருமணங்கள் நடக்கிறது, வரதட்சணை கேட்கிறது கேவலம் நினைக்கக்கூடிய நிலைமை எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கை நீங்க உங்களுக்கு வரணும். என்ன வரணும், கண்டிப்பாக நம்ம வரதட்சணை வாங்காவிட்டால் கஷ்டப்பட மாட்டோம். நாம வரதட்சணை வாங்காமல் இருந்தால் நம்முடைய சந்ததிகளுக்கு அது உதவும். ஒரு வகையில் நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வரதட்சணை வாங்காமல் இருந்தால், நீங்க வாங்கினால் என்ன நடக்கும், வரதட்சணை வாங்கும் பொழுது 1 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க, நீங்க கொடுக்கிறது 20 வருஷம் பிறகு கொடுப்பீங்க, அப்ப 1 லட்சம் ரூபாயா இருக்காது. நீங்க வாங்கும்போது 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் மாப்பிள்ளை ரேட் எல்லாம் ஏறி போயிடும். உங்களுக்கு புள்ள பிறந்து அவனுக்கு பேரம் பேசக்கூடிய நேரத்தில் என்னவாயிரும், அப்ப பயங்கரமான ரேட்டா இருக்கு, 20 லட்சமா இருக்கும். 1 லட்சம் ஊர்ல பழக்கமாக இருந்தால் 20 லட்சம் கொடுக்கணுங்க நிலவரம். 1க்கு 20 ஃபைன் கட்டுறமா இல்லையா? எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 10,000 வரதட்சணை வாங்கணும் வந்துகிட்டு அவனுடைய மகளுக்கு 2 லட்சம் வரதட்சணை கொடுக்கறான், இன்னொரு மகளுக்கு 4 லட்சம் வரதட்சணை கொடுக்கறான். அப்ப டோட்டலாக எல்லாருமா சேர்ந்து இதை ஒழிச்சு கட்டினா எல்லாத்துக்கும் நல்லது தானே. இன்னைக்கு ஏழைப்பாளையங்கள்லாம் அரண்டு நடுங்குது. கல்யாணம்டாலேயே அது ஒரு பெரிய இந்த சமுதாயத்தை சாபக்கேடுன்னு சொல்ற அளவுக்கு பொண்ணை பெற்றவன நோட்டை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா பிச்சை எடுக்க போறாங்க. பாக்குறமா இல்லையா? ஒரு பெண்ணை பெற்ற காரணத்திற்காக எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு மனுஷன் மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழ வேண்டிய ஒருத்தன் இந்த கல்யாண ஒரு பெண்ணை பெற்றதற்காக வேண்டி நோட் புக்கை எடுத்துக்கொண்டு ஜமாத்தார்கிட்ட கடிதத்தை வாங்கி கொண்டு ஊர் ஊரா போய் பள்ளிவாசல்ல கொமராளி வந்திருக்கிறேன்னு சொல்றானா இல்லையா? அது எவ்வளவு பெரிய மனிதனுடைய தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. இப்படி எல்லாம் ஒருத்தனை கேவலப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி அவனுடைய மானத்தோட விளையாடி அந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம், அது இனிக்கிறது. அந்த பணம் நமக்கு என்ன செய்யுது, விருப்பமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள்லாம் நம்ம எண்ணி பார்த்து பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பேசுகிற திருமணம் ஒழிக்கப்பட வேண்டும். திருமணத்துக்கு பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்த கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒண்ணு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு இந்த திருமணத்தை பயன்படுத்துறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பொருளாதாரத்துடைய திமிரை காட்டுவதற்கு திருமணத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு சாரார் திருமணத்தை வச்சு ஏதோ வரவுகளை உண்டாக்கிக்கிறான் என்பதற்காக ஒரு சாரார் இருந்தால், கொஞ்சம் அல்லாஹ் நடுத்தரமா வச்சுட்டாண்டு வைங்க, கொஞ்சம் மேல வச்சுட்டாண்டு வைங்க, அவங்களுடைய அந்த பெருமையெல்லாம் காட்டுறதுக்குரிய சபை என்ன, திருமணம் தான். மற்ற இடத்துல காட்ட மாட்டாங்க. நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு லட்சாதிபதி என்பதை காட்டுவதற்குரிய சபை எது, அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை.
உன் புள்ள நல்லா இருக்கணும் எப்படி நினைக்கணும்? ஒரு பெற்றவன் என்ன நினைக்கணும்? உன் மகள் நல்லபடியா இருக்கணும், அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை உங்களுக்கு கிடைக்கணும் என்று நினைக்க வேண்டிய பெற்றோர்கள் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பணயமாக வைத்து நாம் பெருசுன்னு காட்ட பார்க்கிறார்கள். தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பணயமாக வைத்து இது முக்கியம் இல்லைங்க, என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு எல்லாரும் காட்ட போறேன். அப்ப கல்யாணம் எதுக்கு ஆயிடுச்சு? நம்ம புள்ள நல்லா இருக்குன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்து அந்த கல்யாண நேரத்திலேயாவது கூடுதல் இறையை சேர்க்கணுமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களை திருமணம் செஞ்சு கொடுக்க போறோம், இதுகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி மற்ற நேரத்தில் தப்பு செய்தவர்கள் அன்னைக்காவது கொஞ்சம் குறைச்சிக்கிறணும், அன்னைக்காவது கொஞ்சம் எளிமையா இருக்கணும், அன்னைக்காவது கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். அப்படி நினைக்க வேண்டியதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க? அவனுடைய ஒரு மகன் இருந்தா போதும், அவருடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு அந்த கல்யாண கருவியா பயன்படுகிறது. அப்ப நம்முடைய பெருமையை இதுக்கு நல்ல கேள்வி கேட்க மாட்டானா? பணத்தை திரட்டுவதற்கு நீங்கள் எப்படி தப்பான வழியை கையாண்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பானோ, பணத்தை விரயம் பண்ணுவதற்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். இன்னல் முஸ்ரிஃபீன இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு கூட பிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தானுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? எந்த வீட்டுல ஆடம்பரமாக பந்தல் போட்டு ஜோடனை பண்ணி லட்சக்கணக்கான ஆடல் பாடல் கூத்து கும்மாளை கரகாட்டம் இதெல்லாம் வைத்து பொருளாதாரத்தை பாழாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பேர் என்ன? ஷைத்தானுக்கு அண்ணன், ஷைத்தானுக்கு தம்பி. நல்லா சொல்றான் இஹ்வான ஷயாத்தீன். ஷைத்தானுக்கு இவங்க எல்லாம் இஹ்வான்கள் யாரு? காசை வீணாக்குறது, காசை விரயமாக்குறது, பயனில்லாத வழிகளில் காசை செலவு செய்வது. இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானோடு உடன் பிறந்தவர்கள் என்று அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக சொல்கிறானே. குழு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்க வீண் விரயம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு சொன்ன ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? எதை நம்ம பாப்பா விரும்ப மாட்டாரா ஒரு புள்ள செய்வானா? புருஷன் விரும்ப மாட்டாருங்கிற ஒரு காரியத்தை பொண்டாட்டி செய்வாளா? தாய் விரும்ப மாட்டாருங்கிற காரியத்தை தாயை மதிக்கிற பிள்ளையா இருந்தா செய்வானா? அப்ப நம்ம அல்லாவை மதிக்கிற நிஜமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் இன்ன நேரம் விரும்ப மாட்டேன். அதுல முக்கியமான ஆள் யாரு? காசை கரியாக்குறவன், காசை வீணாக்குறவன், பயனற்ற முறையில பொருளாதாரத்தை செலவு செய்யறவனை நான் நேசிக்க மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைன்னு இதுக்கு அர்த்தம். திருமணத்தை லட்சக்கணக்கான ரூபாய்கள்ல செலவு செய்து நம்ம நடத்தினால் அதன் மூலம் நம்ம என்ன உலகத்துக்கு சொல்றோம்? நீ எனக்கு என்னத்துக்கு, நீ உன்னுடைய நேசம் எனக்கு என்னத்துக்கு, அல்லாஹ் எனக்கு தேவையில்லை, அதை சொல்லாம சொல்லுகிறோம். அதனால இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கும் இந்த திருமணத்தை கருவியாக பயன்படுத்தி விடக் கூடாது. பொருளாதாரத்தை இருக்கிறத காட்டுவதற்கும் நம்முடைய பெருமையை, நம்முடைய அகந்தைய, நம்முடைய கௌரவத்தை, நம்முடைய அந்தஸ்தை பறைசாற்றுவதற்கும் திருமணத்தை கருவியாக ஆக்கிவிடக் கூடாது. அப்படி ஆக்கினா என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல ரொம்ப பரக்கத்து நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் கம்மியான செலவில் நடத்துகிற திருமணம். இப்ப நமக்கு என்ன வேணும்? ஒரு மணமக்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம்னா அவங்களுக்கு என்ன வேணும்? முக்கியமா என்ன வேணும் என்றால் பரக்கத்து வேணும். என்ன வேணும்? மற்ற எதையெல்லாம் விட அவங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டா பரக்கத்து. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதில் அவர்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவடைய, அதான் பரக்கத். பரக்கத் என்றால் கொடுப்பதில் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுத்து 1 லட்சம் ரூபாய் செலவு உண்டாக்குனா அதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம், மாசத்துக்கு வருமானம், எனக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நோய், இது பரக்கத்தா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வைத்தியம் பண்ணா அதுக்கு பரக்கத்தா? அல்லாஹ்வுடைய அருளா? 1 லட்சம்னு பாக்குறதுக்கு பெருசா தெரியலாம். 1 லட்சத்தை கொடுத்து 1.5 லட்சத்துக்கு செலவு உண்டாக்கி விடுவதை விட எனக்கு வெறும் 1000 கொடுத்து ஒரு நோய் இல்லாம ஆக்குனா அது பரக்கத்தானே? என்னுடைய தேவைகள் எனக்கு அல்லாஹ் எதை தருகிறானோ அதில் என் தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும். என்னுடைய உணவு தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய உடை தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய மருத்துவ தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய இருப்பிட தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற தேவை அதில் பூர்த்தியாகிவிட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால விஷயங்களை செய்து கொடுக்கிற தேவை பூர்த்தியாகிவிட வேண்டும். எதை பூர்த்தியாகிறேன்? அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அதில் எல்லா தேவையும் பூர்த்தியாகணும். இதுக்கு மிஞ்சின ஒரு பாக்கியம் ஏதாவது இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஆள் கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்னதான் வரும்? கல்யாணங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து என்ன?
பாரக்கல்லாஹு லக்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டுப்பா. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன அல்லாஹ் தருகிறானோ, லட்சமா இருக்கலாம், அது 50 ரூபாய் இருக்கலாம், அதில் உன்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தியாக வேண்டும். தேவை பூர்த்திட்டு அப்புறம் எனக்கு பணத்துக்கு என்ன? பணத்தை கட்டி நம்ம கபிரஸ்தானுக்கு கொண்டு போக போறோம்? கோடி கோடியா வச்சு நம்ம எடுத்துட்டா போக போறோம்? என்னத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறானோ அதில் நம்ம எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிவிட வேண்டும். இப்படி இருந்தா கடன் வாங்குவோமா? இப்படி இந்த பிரச்சனை வருமா? மன உளைச்சல் வருமா? என் தேவை என்னை கொண்டு பூர்த்தி ஆயிட்டா எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன சங்கடம்? அப்ப சங்கடம் கவலை இல்லாமல் ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை எப்ப கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, எளிமையா திருமணம் நடத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதிகமா உனக்கு பரக்கத்தை நீ ஆசைப்பட்டால் எவ்வளவு எளிமையாக நீ திருமணம் நடத்துறியோ அவ்வளவு நடத்து. போட்டி போடணும். இப்ப கூட திருமணம் நடத்துறோமா, இதுல எவ்வளவு 500 ரூபாய் நம்ம இந்த மண்டபத்துக்கு சொன்னாரு, ஏன் அதை கூட செலவு பண்ணணும்னு போட்டி போடணும். ஏன் அது கூட இல்லாம நான் 100 ரூபாயில பண்ணி காட்டுறேன், 50 ரூபாயில பண்ணி காட்டுறேன் என்று போட்டி. எதுல போட்டி போடணும்? இந்த சிக்கனத்து விஷயத்துல போட்டி போடனே தவிர நம்ம எப்படி போட்டு போடுறோம்? நீ 100 டீப் லைட் போட்டியா, நான் 200 போடுவேனே, நீ 200 போட்டியா, நான் 400 போடுவேனே, நீ 3 குழாய் கட்டியா 30 குழாய் கட்டுவேனே. இதான் நம்ம எப்படி போட்டி போடுறோம்? ஆடம்பரத்தை கூட்டுவதற்கு போட்டி போடுவதற்கு பதிலாக பரக்கத்தை கூட்டுவதற்கு போட்டி போடுங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகமாக அடைவதற்கு என்ன செய்யணும்? போட்டி போடணும். அப்ப இந்த பொருளாதார விஷயத்துல இந்த மாதிரி விரயம் செய்கிற காரணத்தினால ஆடம்பரமா திருமணம் ஆடம்பரமாகிடுது. எப்ப ஆடம்பரமாகி விடுகிறதோ அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது. கண்ணு முன்னாலே பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம், நம்ம ஊர்ல பார்க்கலாம். என்ன பார்க்கிறோம்? என்னப்பா கல்யாணம், எவ்வளவு வரதட்சணை? 2 லட்சம் ரூபாய் வாங்கினேன், 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அடுத்த நாள் மளிகை கடை காணேன். 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்க, அந்த காசு நின்றுச்சா உனக்கு? 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கினீங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் தொழில் பண்ணிட்டியா? பெரிய தொழிலதிபர் ஆயிட்டியா? 1 லட்சம் ரூபாய் வாங்கின காசு அல்லாஹ் என்ன செய்யணும்? அப்படியே கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் ஆடலுக்கும் பாடலுக்கும் யாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா மளிகை கடைக்கு பாக்கி, அந்த கடைக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி. என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஏதாவது நின்றுச்சா? இது பரக்கத்து இருந்துச்சா? இதுல எவ்வளவு ஒரு தரித்திரம் முடிச்சு ஆட்டுது. இதை போய் வாங்கி அந்த பெண்களை கசக்கி கஷ்டப்படுத்தி பெண்ணை பத்தின பிச்சை எடுக்க வச்சுதான் தேவையா? அப்ப அந்த மாதிரி ஒரு நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம திருமணங்கள்ல பெண் வீட்டாரை கசக்கிற அந்த கொடுமையும் செய்யக்கூடாது. பத்துவா செஞ்சுக்கிட்டு நம்ம திட்டிக்கிட்டே நம்மளை ஒருத்தி வாழ வந்தா நல்லா இருப்பாளா? ஒரு பெண்ணு வாழ வரும் பொழுது அவ என்ன செய்யறா? அவ தகப்பம் படுற கஷ்டத்தை எல்லாம் பாக்குறா. தினம் தூங்காம பிறல்றான், கொடுக்கணுமே 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், யார்கிட்ட போய் கேட்பேன், இதெல்லாம் வீட்டுல இருக்கிற அந்த பொம்பளை புள்ள பாக்குது. அப்ப உள்ள வரும்போது நீங்க நல்லா இருக்கணும் வாழ்த்திட்டு வருமா? மனசார வெறுத்து எப்படி அநியாயம் பண்றாங்களே, கொள்ளக்காரங்கள இருக்காங்களே, வேற வழி இல்லாம நம்ம இருக்கிறோமே என்று அதனுடைய அடிமனசில் பதிந்து இருந்தால் அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுமா ஏற்படாதா? நீங்க ஒண்ணு வாங்காம இருந்தாலும் செய்வாங்க. எவ்வளவு இந்த மாதிரி உலகத்தில் இப்படி ஆட்களா இருக்கிறாங்க, எல்லாம் லட்சம் லட்சம் பறக்கும் பொழுது இவங்க லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த வரக்கூடிய பெண்களுக்கும் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நமக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்ம நிலைநாட்டி ஆக வேண்டும். திருமணங்கள்ல மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நிறைய செய்யறாங்க, அதெல்லாம் இல்லாம இப்ப நம்ம செய்ய போறோம் திருமணம். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கு அது செய்ய போறோம், அது நடைமுறை நீங்க பாத்துக்கிறீங்க. ஆனா முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா இதை கடைபிடிச்சு பழகுங்க. பொருளாதாரத்துக்கு நீங்க ஆசைப்படாதீங்க, திருமணத்தை வச்சு ஆசைப்படாதீங்க. பிறகு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ஏதாவது ரிஸ்க் கொடுக்க நினைச்சான்னு சொன்னா புருஷன் தான் கொடுப்பான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக எத்தனை பேர் பெரிய வசதி உள்ளவங்க ஆயிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அளந்து போட்டதை அது வரைக்கும் அப்பங்க கையில கொடுத்தது, அப்புறம் பொண்ணு புருஷன் கையில எல்லாம் கொடுப்பான். அதுக்கு உரிய ரிஸ்க் எல்லாம் தரத்தான் செய்வான். இப்படி நம்ம நம்பிக்கை வைத்து பொருளாதாரத்தை மையமாக வைத்து திரட்டுவதையும் நீங்க ஒழிச்சு கட்டணும். பொருளாதாரத்தை காட்டுவதற்காக வேண்டிய திருமணத்தை பயன்படுத்த ஒழிச்சு கட்டி ரொம்ப சிக்கனமாக ரொம்ப எளிமையாக திருமணங்கள் நடத்த வேண்டும். அல்லாஹ் நம்ம ஒரு காலம் கைவிட மாட்டான் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இது கண்ணிலாம் இருக்க மாட்டாங்க. 40 வயசு முதிர் கண்ணிகள்லாம் இந்த ஊர்ல தேங்கி கிடக்குறாங்களே, அதெல்லாம் ஒழிச்சு போயிடும், ஒழுக்கக்கேடு இல்லாம போயிடும். உரிய நேரங்களில் திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தால் சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடே வராது. அப்ப அந்த மாதிரி இந்த சமுதாயம் கண்ணியத்தோடவும் இஸ்ஸத்தோடவும் மானத்தோடும் வாழ்வதாக இருந்தால் அதுக்கு இந்த மாதிரியான எளிமையான திருமணங்கள் உதவும். அல்லாஹ் அப்படிப்பட்ட திருமணங்களாக இந்த திருமணங்களை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜெயலலிதாவுடைய மகன் ஜெய் முகமது அவர்கள் வஜீர் அவர்களுடைய மகள் சுமையா முதல் திருமணமாக நடத்தப்பட்டிருக்கிறார். வஜீர்
சரி. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளைக்கு வந்து பொறுப்பாளர்லாம் கிடையாது, அவர் தான் பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு தான் பொறுப்பாளர். பொண்ணுடைய பொறுப்பாளராக, பெண்ணுடைய பொறுப்பாளராக என்னங்க மைக்கு அந்த பட்டன் அந்த சுவிட்சை கீழே தொகுதியில் அதை அமைக்கிட்டாங்க நினைக்கிறேன். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுடைய அண்ணன், பெண்ணுடைய தகப்பனாரு, பெண்ணுடைய பாட்டனாரு, பெண்ணுடைய பொறுப்பாளர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த பெண்ணுடைய சம்மதத்தோட நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை என்ன செய்வாரு, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. முடிஞ்ச கல்யாணம், அவ்வளவுதான். கல்யாணம் எவ்வளவுதான், நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி பெண் சார்பாக சொல்லப்படணும், மாப்பிள்ளை சார்பாக அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லப்படணும். அந்த வினாடிய 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடுவாங்க. இதுக்கு தாலியோ வேற சடங்குகளோ வேற சம்பிரதாயமோ கையை பிடிச்சி விடுவதோ அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடியே, அந்த வினாடியே கணவன் மனைவிங்கிற பந்தம் இணைஞ்சிருது, ஏற்பட்டு விடுகிறது. அதன் அடிப்படையில் பெண் வீட்டு சார்பாக அவருடைய தகப்பனாருக்கு பதிலாக அந்த பெண்ணுடைய பாட்டனார் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறார். சொல்லுப்பா. எனது மூத்த சகோதரர் ஊனாய்க்கு நாமனா முகமது ஹனீஃபாவின் மூத்த பையன் பதிவு உஸ்மானுடைய மகள் பேரை சொல்லு, சுமையாவை 45 கிராம் மகரை பெற்றுக்கொண்டு திருமணம் முடித்து தருவதற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? மகரை கொடுத்துரு. மகர் மகரை எங்களோட சாட்சியாகவும் இதை பெற்றுக்கொண்டோம். எங்க பெண்ணு வரதட்சணை கொடுத்தாங்க, வரதட்சணை கொடுத்தாங்களா? இந்த திருமணத்துக்காக நாங்கள் வரதட்சணை எதுவும் கொடுக்கவில்லை. எனக்கு தரல. சரி, ஓகே. அது வாசிட்டு தானே அடுத்து செய்யணும். வாசிடும் ஒன்னு வாசிக்கோ. ஆமா, ஒன்னு முடிஞ்சு வாசி விட்டுருங்க. இல்ல குழப்பம்ல, அதுக்குரியது அதுல ஆயிரும்ல, யாருக்கு வாய்ச்சாங்கன்னு தெரியாம போயிரும்ல. நான் பண்ணுமா? சத்தம் இல்லாமல் இருந்தாங்க கண்டிப்பா இந்த சிறப்புமிக்க திருமண நிகழ்ச்சியின் முதல் திருமணமாக பிஜே முகமது அவருடைய திருமணம் நடைபெறுகிறது. அதனுடைய பதிவை இப்போது வடக்கு தெரு ஜமாத்துடைய கருத்து புத்தகம் மூலமாக வாசிக்கிறேன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரானை வட்டம் வடக்கு தெரு முஸ்லிம் ஜமாத் திருமண நிகாஹ் ஒப்பந்த பதிவு இதிலே 1430 வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 2009 வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:50 மணி அளவில் மணமகன் பெயர் பிஜே முகமது, தகப்பனார் மௌலவி பி ஜெருலாதீன் குலவி அவர்கள் வடக்கு தெரு ஜமாத் தோண்டி. மணமகன் பெயர் பி சுமையா, தகப்பனார் ஓகேஎம் பதிவுமா அவர்கள் வடக்கு தெரு ஜமாத் தோண்டி. மனம் நிகழ்விடம் நேராகனா சுலைஹா பரான் தோண்டி. மணமகன் மணமகனுக்கு உடன் கொடுத்த மகன் 45 கிராம் தங்க நகை மட்டும். மாமிமிக்க இச்சபையோர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் முன்னிலையில் இத்திருமணம் சிறப்பாக செய்து வைக்கப்பட்டது. மணமகனின் கையொப்பம் முகமது, மணமகனின் கையொப்பம் சுமையா. மணமகனுக்கு பொறுப்பேற்போரின் கையொப்பம் பி ஜெருலாதீன் குலவி அவர்கள். மணமகனுக்கு பொறுப்பேற்போரின் கையொப்பம் பி நேரா முகமது அவர்கள். ஜமாத்தார்கள் மற்றும் சாட்சிகள் எஸ் செய்யலை அவர்கள்
எம் சாகர் அவர்கள் வடக்குத்த ஜமாத் செயலாளர், யோகேஷ் கிரு மொய்தீன் அவர்கள், எஸ்.எம். நூரின் அவர்கள், எம்.எம். ரசூல் மொய்தீன் அவர்கள். அழைக்க ஜமா பைனகுமா பீகை இஸ்லாமலையும் இரண்டாவது திருமணம் இப்பொழுது நடக்கும். எம் முகமது அலி அவர்களின் மகன் எம் அசன் குத்ரூஸ் அவர்களுக்கும், எஸ். ராஜின் அவர்களுடைய மகன் எம் அலியா சிபானா அவர்களுக்கும் திருமணம். சர்மா எவ்வளவு வரச்செல்லாம் எவ்வளவு கொடுத்திய சொல்லுங்க. சொல்லுங்க வரச்செல்லாம் வாங்கலாம் சொல்லி கொடுக்கவோ இல்லை வாங்க 2 பேரும் சொல்லி கொடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சபையிலே அல்லாஹ்வுடைய பேரரசும் சாந்தியும் சமாதானமும் எனக்கு மருமகனாக வரக்கூடிய கதம் பொது அவருக்கு நான் பருவநிலையாக பணமோ நகையோ எதுவுமே கொடுக்கவில்லை. அதுபோன்று பொருளாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டு சாமான்கள் போன்ற எந்த விதமான பொருளையும் கொடுக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியில் திருமணத்தை செய்ய வேண்டுமோ அதன் அடிப்படையிலே அவரிடமிருந்து 8 கிராம் பிரேஸ்லெட்டை தங்கத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய மகள் கதிஜா சப்னா முழு மனதான சம்மதத்தோடு என்னுடைய மகளை அசல் குதுசுக்கு அல்லாஹ்வுடைய பேருள்ளா நான் திருமணம் செய்து வருகிறேன். பாரக்கல்லாஹு லக்கும் பாரக்கல்லாஹு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்து வாய்ச்சிரு. ஆமா அப்ப முடிச்சுட்டு தான் தெரியும். ஆமாமா கடைசியில் உட்கார்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றி தெற்கு திரு முஸ்லிம் ஜமாத்தார்களின் இக்காம் என்னும் முஸ்லிம் திருமண பதிவேடு நாள் இஸ்லாமிய ஆண்டு 1430 ரபியுல் அவ்வல் 3 தமிழாண்டு சர்வதாரி வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி, ஆங்கில ஆண்டு 2009ஆம் வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி மணமகன் ப்ரொஃபீஸ் தெற்கு திரு ஜனாப் எம் முகமது அலி அவர்கள் மகன் எம் ஹசன் குத்தூஸ், மணமகள் எஸ். ராஜின் அவர்கள், இக்காலம் நடத்தி வைத்தவர் ஜனாப் எஸ். ராஜின் அவர்கள். மணமகன் கையப்பன் எம். ஹசன் குத்தூஸ், மணமகன் பொறுப்பாளர் எம். முகமது அலி, மணமகள் கையப்பன் எஸ். கப்ஜா சப்னா, மணமகள் பொறுப்பாளர் எஸ். ராஜின். திருமண சாட்சிகள் கவனப்படமனா அகமது ஜலால், ஏ.கே. ஜாபர் அலிகான், கே. அய்யூப் கான், எம்.எஸ். அப்தாரி அவர்கள், காரணமான அமானதா அவர்கள், அல்லாஹ் எஸ். சையத் அவர்கள் வடக்கு திரு ஜமாத் தலைவர். முகமது இப்ராஹிம் சரி மாத்திக்கிறேன் சொல்ல முகமது இப்ராஹிம் வழக்கத்தனி உங்க மக தானே வரதட்சணை வாங்கல இதெல்லாம் சொல்லி கொடுக்க கொடுத்தீங்களான்ட்டு மகளை பெற்றுக்கொண்டு எனது மகளை பெற்றுக்கொண்டு இல்ல அவர் ஆமா மாப்பிள்ள பெற்றுக்கொண்டு எனது மகளை அவர்களை என் மகளுடைய மன ஒரு சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் முடித்து தர ஒப்புக்கொள்கிறேன். சமாதானம் மகள் பேரையும் சொல்லி பாரக்கல்லா அவளுக்கு பாரக் அனைக்கும் நம்ம வேணும் அது கயிறு அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிராம தங்கை கைது
உடன் செலுத்தப்பட்டது. மணமகன் பொறுப்பாளர் ஜனாப் முகமது அவர்கள், மணமகள் பொறுப்பாளர் ஏ.ஜே. பரகத்தலி அவர்கள். நிக்காக அழைத்து வைத்தவர் ஏ.ஜே. பரகத்தலி. மணமகன் கையொப்பம் எம். அவருடைய சாலையாளர்களுடைய மகன் முகமது அஸ்பான். வரக்கலாம் வாங்கல மக்கள்கிட்ட சொல்ல போதில்ல மறைக்காத இப்படி அப்படி வாங்க கேமரா அஸ்ஸலாமு அலைக்கும். 12ஆம் வரதட்சணைலாம் வாங்கல ஒன்னும் கொடுக்கல. சரி மைக்க பிடிச்சாலே யாரு ஷாவலிகர் அவர்கள், கே. ஐயப்பன் அவர்கள், எம். எஸ். அபுதாயிர் அவர்கள், அமானுல்லா அவர்கள், அல்வாஜி சிகந்தரி அவர்கள், வடக்கு மக்களே, இது எழுதியும் காட்சி சாதியாளர்களுடைய மகன் நிசாம் அவர்களுக்கும் மௌலவி ஜெயலலிதாவுடைய மகள் நபீலா அவர்களுக்கும் என்னுடைய மகள் நபீலாவை அவருடைய பரிபூர்ண சம்மதம் பெற்று உங்களிடம் 12 கிராம் நகையை மகராக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு மனமுடித்து ஒப்புக்கொண்டீர்களா? அன்பு சகோதரர்களே, இந்த திருமணங்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாழ்த்துவதற்காக ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த துவா ரொம்ப சின்ன துவா, எல்லாருமே மனப்பாடமா செய்து வைத்திருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சொல்லுதான். அது என்ன துவா என்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா. சில பேருக்கு இவ்வளவு சொல்ல தெரியல என்று சொன்னா பாரக்கல்லாஹு லக்க மட்டும் சொல்லலாம். பாரக்கல்லாஹு லக்க என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இப்படி துவா செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் உனக்கு அகத்திலையும் புறத்திலையும் மறைமுகமான பரக்கத்து என்ற பேரருளை செய்வானாக. வெளிப்படையா தெரிகிற அருள் இல்லாம மறைமுகமாக அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் இருக்கு, பரக்கத்து, அதை உங்க 2 பேருக்கும் அல்லாஹ் செய்வானாக. வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நல்ல விஷயங்களில் உங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைப்பானாக. கெட்ட விஷயங்கள்ல சேர்த்துறாம நல்ல விஷயங்களில் 2 பேரையும் இணக்கமாக ஒருங்கிணைத்து செல்ல வைப்பானாக என்று இந்த துவாவை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நேரடியா தான் செய்யணும். உனக்குன்னு தான் வருது ஹதீஸ்ல. ஒரு ஆளு இப்படி துவா செய்யற மாதிரி வரல திருமணத்திற்காக வேண்டி. நம்ம நடைமுறையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, திருமண துவான்னு ஒரு பெருசா ஒண்ணு வாசிக்கிறாங்க. இது குர்ஆன்ல இந்த மாதிரி துவா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஒரு ஹதீஸ்லயும் இந்த துவா கிடையாது. என்ன துவா? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்று ஆரம்பித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்களுடைய மனைவிமார்கள் பெயரையும் சொல்லி துவா செய்யறாங்க இல்லையா? இது நமக்கு குர்ஆன்லயும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லல. இதெல்லாம் நல்லதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருப்பாங்க. அதுல பல தவறுகளும் இருக்கிறது நம்ம நடைமுறையில். என்ன நிறைய பேர் அல்லி பைனமா ஓதாம கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக வேண்டி அதை கொஞ்சம் லேசா விளக்க வேண்டி இருக்கிறது. அதுல என்னென்ன தவறுகள் வருதுன்னு சொன்னா, இப்ப நபிமார்களுக்கு இன்னொரு மனைவி நாங்க சேர்த்து சொல்றாங்க. ஒரு நபிக்கு ஒரு ஆளை மனைவின்னு சொல்வதாக இருந்தால், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளை மனைவின்னு சொல்வதாக இருந்தா ரெக்கார்டு இருந்தா தான் சொல்லணும். இன்னாருக்கு இன்னார் மனைவின்னு நமக்கு என்ன இருக்கணும்? ஆதாரம் கிடைச்சிருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா மனைவிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அவங்கள தான் அல்லாஹ் படைச்சா, அதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜர் சாரா அந்த 2 மனைவி இருந்தாங்க என்பதற்கு என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆதாரம் இல்லாத நுழைக்கிறாங்க. மூசாவுக்கும் சபூராவுக்கும் இணக்கமா இருந்தது போல
மூசாவுக்கு சபூரா தான் மனைவின்னு எந்த குர்ஆன்ல இருக்குது? மூசாவுக்கு சபூரா மனைவி இருந்தாங்கன்னு எந்த ஹதீஸ்ல இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி ஐயூபுக்கும் பொய், அதாவது கல்யாண அன்னைக்கு என்ன செய்யறது, அல்லாட்டையே போய் சொல்றது, இறைவான்னு கூப்பிட்டு, இறைவா ஐயூபுக்கும் ரஹீமாவுக்கும் நீ சேர்த்து வத்தாய் என்றா அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஐயூபுக்கு ரஹீமா உனக்கு யார சொன்னது? அந்த ஐயூப் நபியுடைய மனைவி பேர் வேறையா இருந்தா, ஐயூப் நபியுடைய மனைவி ரஹீமாவா இல்லாம இருந்து வேற பேரா இருந்தா, அந்த நபியின் மேல ஒரு அவதூறு சொன்ன ஒரு பாவத்தை கல்யாண சபையில உட்கார்ந்து செய்கிறோம், அல்லாஹ்விட்டே கூப்பிட்டு சொல்றோம், அல்லாவே நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்ப ஐயூப் ரஹீமான்லாம் ஒரு துஆவுல ஓதுறீங்களே, இது யாரு உங்களுக்கு எங்க இருந்து எடுத்தீங்க? இது பொய், இது பொய். அதே மாதிரி நூஹு நபிக்கும் பாரிசாவுக்கும் இணக்கம் ஏற்படுத்தியது போல இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் முக்காவாசி அந்த துஆவுல வரக்கூடிய அனைத்துமே நபிமார்கள் பேர் தான் உண்மையா இருக்கே தவிர அவங்க மனைவிமார்கள் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு சபையில மக்கள் எல்லாம் சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது பொய்யிலேயே நம்ம ஆரம்பிச்சா எப்படி சரியா வரும்? அது பொய்யா இருக்கிறது ஒண்ணு. அது போக ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் இருக்குல்ல, தனித்தனியானது. எத்தனையோ நபிமார்கள் இருந்தாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. நபிமார்கள் இருந்தாங்க, பல நபிமார்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க, குடும்பத்தில் வளமான செல்வம் இருக்கல. பல நபிமார்கள் பொண்டாட்டி கட்டுப்படாத பொண்டாட்டியை வச்சிருந்தாங்க, அவங்களால மனைவிமார்கள் எதிராகவே போனாங்க. நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராகவே போனதெல்லாம் பாக்குறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள போல நம்ம ஏன் கேட்கணும்? நமக்கு அதை விட நல்லா தந்துட்டு போறான், நீ எதுக்கு அதை போய் கேட்கிற? நம்ம என்ன கேட்கணும்? எல்லாம் எல்லாத்தையும் விட சிறந்ததை கூட நம்ம கேட்கணும். நபிமார்கள் அவங்க தாங்கிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும். அல்லாஹ் அவங்கள சோதிச்சு பார்த்தான், அவங்கள மாதிரி என்னையும் சோதிச்சு பாரு, நம்ம கேட்கலாமா? அல்லாவே நமக்கு எப்படி கத்து தர்றான்னு கேட்டா துஆ செய்ய சொல்லி தர்றான். ரப்பனா உலாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, யா அல்லாஹ் எங்களுக்கு சக்தி இல்லாத எங்க மேல சுமத்தாதே அப்படி கேட்க சொல்றான். நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னு கேட்டா, எங்களுக்கு சக்தி இல்லாத எங்கள் மீது சுமத்திராதன்னு கேட்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சக்தி இல்லாத கேட்கிறோம். யா அல்லாஹ் யூசுப் சுலைஹா அப்பட்டமான பொய். சுலைஹாங்கிற பேரே கிடையாது, அதுவே பொய். அந்த அவரை வழிகெடுக்க பார்த்த அந்த பெண்ணை தான் அது குறிக்குதுன்னு சொன்னா, அந்த பெண்ணு நல்ல வழி என்று குர்ஆன்ல வரவே இல்லை. கெட்ட ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண்ணாகத்தான் கடைசி வரைக்கும் குர்ஆன் சித்தரிக்கிறது. அந்த பொம்பளையோட யூசுப் நபியை ஜாயிண்ட் பண்ணி யூசுப் சுலைஹா என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத மார்க்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நல்லதா இருந்து அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க மகளுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க தங்களுடைய பெத்த மகள் பாத்திமாவுக்கு என்ன துஆ செஞ்சார்களோ அது நமக்கு போதும். அதுல எல்லா விதமான பரக்கத்தும் கிடைச்சிடும். துன்யாவுடைய பரக்கத்தும் கிடைக்கும், ஆகிரத்துடைய பரக்கத்தும் கிடைக்கும். அதனால மனப்பாடம் செய்ய முடிந்தவர்கள் இந்த மூணையும் சேர்த்துக்கிறங்க. பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லாட்டா கூட இந்த பாரக்கல்லாஹு லக்கன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். பிஸ்மில்லா மாதிரி ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நேரடியா மாப்பிள்ளைய பார்த்து பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு தமிழ்லையும் சேர்த்து வேணான்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா புது தௌஹீத் இல்லாத மாப்பிள்ளையா இருந்தவங்க நம்ம திட்டா நினைச்சிருவாரு. பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமே. ஆனால் அது மன நிறைந்து வரக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு துவா, அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த அடிப்படையில் மணமக்கள் ஒவ்வொருவரையும் அவங்க என்ன செய்யுங்க, தனியாக கூப்பிட்டு பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போங்க. ஒவ்வொருவரும் உள்ளத்திலிருந்து இந்த துவா தான் மார்க்கத்தில் இருக்கு. உங்க எல்லாத்துக்காக ஒருத்தர் ஹோல்சேல் துவா செய்யறதுன்னு இல்ல, மார்க்கத்தில் கிடையாது. அது மாதிரி மணமக்களுக்காக வேண்டி நானும் அந்த பிரார்த்தனையை பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால முசாபா செய்யலாம் இல்ல, கட்டிப்பிடிக்காதீங்க. ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் அப்படி செஞ்சாங்கன்னு வருது. அதுவும் இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஆள் 50 பேர் கட்டிப்பிடிச்சாங்கன்னா அவர் டயர்டாகி போயிடுவாரு. கை கொடுக்கலாம்.